இப்போ வந்து சக்கரை பேக்கிங் போட்டுட்டு இருந்தேன். அந்த மூட்டையில் பார்த்தீங்கன்னா S13 மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. இந்த பையில பாருங்க S113 மென்ஷன் பண்ணியிருக்கு. அது டூனும் மாற்றிருக்கிறாங்க. S113 மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த S30, S31, M30, M31, L30, L31 இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து அந்த சர்க்கரையோடைய கிரேடு. இந்த SMLன்றது ஒன்றும் கிடையாது, அதோடைய சைஸ் தான். இந்த சக்கரை கிறிஸ்டல் இருக்கு இல்லைங்களா, அதோடைய சைஸ் ஸ்மால் சைஸ், மீடியம், லார்ஜ். அதோடைய டைமென்ஷன் வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன் பாருங்க. இந்த லெட்டரிங்ல இருக்கிறது SMLன்றது சைஸை குறிக்கிறது. அந்த நம்பரிங்ல இருக்கிற 30, 31லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகரோடைய ஒயிட்னஸ் குறிக்கிறது, அதாவது அந்த வெண்மை தன்மையை குறிக்கிறது. இப்போ நீங்க ரேஷன்ல சக்கரை வாங்குறப்போ சில நேரங்கள்ல சக்கரை வந்து பவுடர் மாதிரி நல்லா ஃபைனா இருக்கும், சில நேரங்கள்ல கொஞ்சம் பெருசா இருக்கும் சக்கரை. அதே மாதிரி சில டைம் நல்லா பிரைட்டா ஒயிட்டா இருக்கும், சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா டல் கலரா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கிரேடு மாறுறதுனால தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குறப்போ பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வீட்டு யூஸ்க்கு, கடை யூஸ்க்கு, இப்போ ஜூஸ் கடைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எஸ் சைஸ், எம் சைஸ் வரும். இந்த 30, 31 இந்த கிரேடு தான் வரும். அப்போ இந்த எல் சைஸ்லாம் எங்கே போவோம் சொல்லி கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு தான். இப்போ இண்டஸ்ட்ரியில் பெவரேஜஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஜூஸ் சாக்லேட்ஸ்லாம் தயார் பண்ணுறாங்கல்ல, அங்கே வந்து இந்த எல் சைஸ் சுகர் வந்து போகும். அது போக இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து இந்த எல் சைஸ் சுகர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு ப்ரைஸ் எல்லாம் எப்படி ப்ரோ அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சின்ன மைனர் வேரியேஷன் தான் இருக்குமோ தவிர ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. அப்போ நீங்கள் காமிச்ச மூட்டையில் S113 மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த S1னா என்ன, S2னா என்ன, அந்த எஸ் சைஸே வந்து இன்னும் அல்ட்ரா ரிஃபைனிங் ப்ராசஸ்க்கு போகும். கொஞ்சம் ப்ரைஸ் மட்டும் தான் அதிகமாக இருக்குமோ தவிர அதுவும் நார்மலான சக்கரை தான். சக்கரை என் சக்கரை.